இதய தீபமேற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பென்னும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரமே. இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதையே. இதய தீபமேற்றுவோம் இந்த நன்னாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. வந்தவையோ சென்றவையோ சொந்தமென்று ஏதுமில்லை. கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. வந்தவையோ சென்றவையோ சொந்தமென்று ஏதுமில்லை. கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரை காணுங்கள் கர்த்தரின் கருணையை. அத்தனையும் அவர் முன்னே எத்துணை மகிமையை. புகழ் சந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ வாழ்த்திடு நல்மனமே. இதய தீபமேற்றுவோம் இந்த நன்னாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பென்னும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரமே. இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதையே. இதய தீபமேற்றுவோம் இந்த நன்னாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது 30ஆம் நாள் நினைவு திருப்பலியாக ஜான் பீட்டர் செட்டியார் உடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மரித்த ஃபாதர் பால் ஆண்டனி, சிசிலி ஞானம், ஃபாத்திமா கிறிஸ்டோஃபர் நாயக்கன், பீட்டர் பாபு, லூர்து மேரி செட்டியார், குழந்தை தெரசா, அந்தோனி முத்து, மதுளை மேரி செட்டியார், சவரி முத்து செட்டியார், ஏஆர் சுவாமி கண்ணு, லாரன்ஸ் சார்லி, அண்டராஜ், சுவாமி ஜான் ஜோசப், மதுளை மேரி செட்டியார் மற்றும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படக்கூடிய அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் அன்னை மரியாளுக்கும் இயேசுவுக்கும் நன்றியாகவும் ஒரு நபர் 50வது வருட பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய இதற்கு நன்றியாகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளை, திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவர்
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கான உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். என் வாயினின்று வரும் வாக்கை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும். தீயோரிடம் நான், ஓ தீயோரே, நீங்கள் உறுதியாக சாவீர்கள் என்று சொல்ல, அத்தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில், அத்தீயோர்
தம் குற்றத்திலேயே சாவர். ஆனால் அவர்களது இரத்தப்பழியை உன்மேலேயே சுமத்துவேன். ஆனால் தீயோரை அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்ப வேண்டுமென்று நீ எச்சரித்தும் அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்பாவிட்டால் அவர்கள் தம் குற்றத்திலேயே சாவர். நீயோ உன் உயிரை காத்துக்கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள் என்று கேட்டிடுங்கள். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள் என்று கேட்டிடுங்கள். பாருங்கள், இறைவனை புகழ்ந்து பாடுங்கள். மீட்பின் பாறையை ஆர்ப்பரியுங்கள். நன்றி உணர்வுடன் அவர் முன் செல்வோம். அவர் புகழ் பாடியே ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள் என்று கேட்டிடுங்கள். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள் என்று கேட்டிடுங்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். ஆண்டவர் முன்னே முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், அவர் மக்கள்தான். அவர் காக்கும் மாடுகள் நாமன்றோ. உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள் என்று கேட்டிடுங்கள். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள் என்று கேட்டிடுங்கள். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும்.
பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுள் உலகினரை கிறிஸ்துவின் வாயிலாக தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும்போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். உங்களுள் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரில் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நான் சிறு வயதில் இருந்தபோது கேட்ட ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. ஒரு சிறிய குழந்தை பள்ளிக்கு செல்கின்றது. பள்ளிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை ஒன்றாக திருடி கொண்டு வருகின்றது.
முதலில் பென்சில், பேனா, ரப்பர் அப்படியாக ஒவ்வொரு பொருட்களையும் திருடி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது வீட்டிற்கு. அதை பார்த்த தாயானவள் அந்த குழந்தையை பாராட்டி மீண்டும் திருடி கொண்டு வருவதற்காக கூறுகின்றாள். அப்படி அந்த திருவிடுவதை தெரிந்து மற்ற பெற்றோர்கள் வந்து இந்த பெற்றோரிடம் கேட்கும்போது, இந்த தாயிடம் கேட்கும்போது, தன்னுடைய குழந்தை செய்தது சரிதான் என்று அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும், செய்யக்கூடிய தவறை மறைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்களுடன் சண்டை போட்டுக்கொண்டு தன்னுடைய குழந்தையை கெட்ட வழியில் தவறை திருத்தாமல் வளர்த்து கொண்டு வருகின்றது. இந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாக மாறுகின்றான், பல பொருட்களை திருடுகின்றான். அப்படி திருடச் செல்லும் போது ஒரு நாள் ஒரு இடத்தில் ஒருவரை கொலையும் செய்கின்றான். அப்படி கொலை செய்து விட்டு இருக்கும்போது காவலாளிகள் வந்து அவனை பிடித்து கொண்டு சிறையில் அடைக்கின்றார்கள். சிறையில் அடைத்து அவனுக்கு தூக்கு தண்டனை அளிக்கின்றார்கள். அப்பொழுது இந்த மகனானவன் தன்னுடைய தாயை சந்திக்க விரும்புகின்றான், தன்னுடைய கடைசி ஆசையாக. அப்படி சந்திக்கும் போது அந்த தாயின் அருகில் வந்து அந்த தாயினுடைய காதை கடிக்கின்றான். அந்த இரத்த வெள்ளத்தில் அந்த தாய் துடிக்கும் போது அந்த மகன் கூறுகின்றான், நான் சிறு வயதில் தவறு செய்யும் போது என்னை நீங்கள் கண்டித்திருந்தால் இன்று நான் கொலையாளியாக மாற்றப்பட்டிருக்க மாட்டேன். நான் செய்த தவறுகளை திருத்தாமல் இருந்ததால் இன்று நான் ஒரு கொலையாளியாக என்னுடைய உயிரை போக்கக்கூடிய ஒரு நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இதற்கெல்லாம் காரணம் நீங்கள்தான் என்று கூறி முடிக்கின்றான். ஆம் அன்புக்குரியவர்களே, சிறு வயதாக இருக்கும்போது நம்முடைய குழந்தைகள் செய்யக்கூடிய தவற்றினை நாம் கண்டியாது விட்டால் பெரிய பிள்ளைகளாக அவர்கள் வளரும் போது அவர்கள் பெரிய பெரிய தவறுகளை செய்து கொண்டு வருவார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, நான் சிறு வயதில் இருக்கும்போது ஏதாவது பிள்ளைகளிடம் சண்டை போட்டால் என்னுடைய தாய் முதலில் வீட்டில் வந்த உடனேயே போய் அந்த வீட்டில் சென்று அந்த வீட்டில் உள்ளவரிடம் நீ போய் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வா, அந்த பிள்ளைகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வா என்று என்னை அனுப்புவார். அதுபோலவே நானும் செல்வேன். விருப்பம் இருக்காது, இருந்தாலும் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும், நான் செய்தது தவறு என்பதை திருத்தினார்கள். அப்படி திருத்தும் போது மனதில் கஷ்டமாகத்தான் இருக்கும். கஷ்டமாக இருந்தாலும் அதனால் நமக்கு பலன் இருக்கின்றது என்பதை பின் நாம் உணர்ந்து கொள்வோம். அதைத்தான் தமிழில் பழமொழியாக கூறுவார்கள். முதியோர் சொல் வாக்கு முது நெல்லிக்காய் போல் முன் கசக்கும் பின் இனிக்கும். அதாவது காட்டு நெல்லிக்கரியை நாம் உண்ணும் போது முதலில் கசப்பாக இருக்கும். அதுபோலத்தான் நம்மை மற்றவர்கள் கடிந்து கொள்ளும் போது, திருத்தும் போது அது நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அதனுடைய பலன் எப்படி அந்த நெல்லிக்கனியை கடிக்கும் போது கசப்பாக இருக்கின்றதோ பின்பு நாவில் சுவை கொடுக்கின்றதோ அதுபோல நம்மை திருத்தும் போது, நம்முடைய பெற்றோர்கள் பெரியவர்கள் திருத்தும் போது அது கஷ்டமாகத்தான் இருக்கும். அப்படி கஷ்டமாக இருந்தால்தான் பின்பு நாம் வளரும் போது நம்முடைய வாழ்க்கை அது இன்பமாக மாறும். நாம் செய்வதெல்லாம் சரியல்ல. வாழ்க்கையில் இரண்டு விதமான நபர்களை நாம் சந்திக்க நேரிடும். ஒன்று, எப்படி வேண்டுமானாலும் நான் வாழ்வேன் என்று வாழக்கூடிய சிலர். மற்ற நபர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தமக்கென்று ஒரு கோட்பாடுகளை வைத்துக் கொள்வார்கள். எப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றார்கள் இந்த உலகத்தில். நம்முடைய நற்செய்தி வாசகத்தில், நம்முடைய நற்செய்தியில் பார்க்கும்போது, இன்றைய நற்செய்தி இல்லை, ஆனால் சக்கேயு தன்னுடைய வாழ்க்கையில் தான் செய்தது எல்லாமே சரி என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தான். மற்றவரிடம் வட்டி வாங்குவது சரி, ஏனென்றால் அது அவனுடைய தொழிலாக இருந்தது. அவன் அதை செய்து கொண்டிருக்கும் போது அவனுடைய மனதில் அது சரி என்று தான் பட்டது, தவறு என்று அவனுக்கு தெரியவில்லை. ஊதாரி மகன்
தன்னுடைய அப்பாவுடைய சொத்தை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல வேண்டும் என்று அவன் நினைக்கும் போது அது அவனுக்கு சரியாகப்பட்டது. என்னுடைய சொத்து எனக்கு கிடைக்க வேண்டும், அது சரிதான். அதை அவன் வீணாக்கும் போதும் அது சரியெனப்பட்டது. ஏனென்றால் இது என்னுடைய சொத்து, என்னுடைய படம், நான் எப்படி வேண்டுமானாலும் வாழுவேன் என்று அவன் நினைத்தான். அது சரியெனப்பட்டது. தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து ஒரு பன்றி தின்னக்கூடிய அந்த உணவை உண்ணும் போதுதான், அவன் கஷ்டத்தில் வரும்போதுதான் சிந்திக்கின்றான், நான் செய்தது சரியா தவறா? இவ்வளவு நாட்களும் நான் செய்தது சரி என்று தானே நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் அது சரியில்லையே என்று அவன் பட்ட கஷ்டத்தில் உணர்கின்றான். அதுபோல சக்கேயு தான் செய்தது எல்லாம் சரி என்று தான் நினைத்து கொண்டிருந்தான். எப்பொழுது இயேசு அவனுடைய வாழ்வில் நுழைந்தாரோ, அவனுடைய வீட்டில் நுழைந்தாரோ, அப்பொழுது அவனுக்கு அவன் செய்தது சரி இல்லை என்று உணர்ந்தான். ஆமன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்வது எல்லாம் சரி என்று நாம் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது சரியா தவறா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு யார் உதவியாக இருப்பார்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீதிமொழிகள் ஆகமத்தில் நாம் வாசிக்கும் போது, முதல் வாசகத்தில் முதல் அதிகாரத்திலிருந்தே வாசிக்கும் போதும், அல்லது சீராக், இவையெல்லாம் முதுமொழிகள். நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்து அவருடைய அனுபவத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படியாக வாழ வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அதை அங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த வார்த்தைகளை நாம் வாழ்வாக்கும் போது, அந்த வார்த்தைகள் நம்முடைய மனதில் இருக்கும்போது, ஒருவேளை நாம் தீமை செய்யும் போது அந்த மனசாட்சி, நாம் வாழ்ந்த நாம் படித்த அந்த வார்த்தைகள் நம்முடைய மனதிலும் நம்முடைய உள்ளத்திலும் இருக்கும்போது, தவறுகளை செய்யும் போது அது நமக்கு குத்தி காட்டும். நம்முடைய மனசாட்சியாக மாறி, உன்னுடைய இறைவனுடைய வார்த்தை உன்னுடைய இதயத்தில் இருக்கின்றதே, இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையை மீறி நீ தவறு செய்யும் போது உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய வார்த்தை உனக்கு எடுத்து காட்டும், உனக்கு சுட்டி காட்டும் நீ செய்வது தவறு என்று. அப்படி சொல்லும் போது தவறை விட்டு நாம் விலகி செல்வோம். வார்த்தையான இறைவன் நம்முடன் வாழாமல் இருக்கும் போது நாம் செய்வது எல்லாம் சரி என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசு கூறுவது இதுதான். ஒரு பிரச்சனை இருக்கின்றது, ஒரு குடும்பத்தில் இருக்கின்றது என்றால் என்ன செய்கிறோம்? பொதுவாகவே அந்த பிரச்சனையை, இருக்கக்கூடிய பிரச்சனையை அவரிடம் நாம் கூறுவதில்லை, மாறாக ஊரிலுள்ள எல்லோருக்கும் கூறி அவரை இழிவுபடுத்துகின்றோம் அல்லது குற்றப்படுத்துகின்றோம். அதை இறைவன் விரும்பவில்லை. முதலாக அவரிடம் சென்று நாம் கூற வேண்டும், இது செய்வது சரியா தப்பா. அப்படி இல்லை என்றால் 2-3 பேரிடம் கூறி அவருடைய திருத்த பார்க்க வேண்டும். அப்படியும் இல்லை என்றால் திருச்சபையிடம் சொல்ல வேண்டாம். அப்படியும் இல்லை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வரி தண்டுவர் போலவும் வேற்றினத்தார் போலவும் அவர்களை நடத்த வேண்டும். வரி தண்டுபவரும் வேற்றினத்தாரும் தள்ளி வைப்பது அல்ல, மாறாக வரி தண்டுபவரும் வேற்றினத்தவரிடம் மட்டும்தான் இறைவன் செல்கின்றார், இயேசு செல்கின்றார், பாவிகளை தேடி செல்கின்றார், பாவிகளுக்கு அன்பு செய்கின்றார். அதுபோல அன்பால் அவரிடம் நாம் பழக வேண்டும் என்பதைத்தான் கடைசியாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். தவறுகள் செய்யும் போது அந்த இறை வார்த்தை நம்மை கண்டிக்கும். அப்படி கண்டிக்கும் போது நாம் பாவத்தில் விழாமல் வாழ்வோம். அப்படி தவறுகள் விழும்போது இன்றைய நற்செய்தியில் கூறப்பட்டது போல நாம் எப்படி அந்த மக்களுடன் உறவை ஏற்படுத்த முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த உறவுகளை கொண்டு வர வேண்டும். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கின்றது என்றால் அந்த பிரச்சனையை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது. மாறாக அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எப்படி ஒன்றாக அவர் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இப்படித்தான் என்னுடைய ஒரு நண்பர் ஒருவர் இருந்தார். தன்னுடைய மனைவியுடன் வாழ விருப்பமில்லாமல், இனிமேல் நான் வாழவே மாட்டேன் இவளோடு என்று முடிவெடுத்து அவரை வீட்டை விட்டு வெளியேறி தனியாக ஒரு இடத்தில் வந்து இருந்து கொண்டிருந்தார். அப்பொழுது நான், சரி உங்கள் வீட்டுக்கு போய் நாம் பேசலாம், அவரை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றோம். வீட்டுக்கு செல்லும் போது வீட்டுக்கு வரவே விருப்பமில்லாமல் இருந்து கொண்டிருந்தார். எப்படியோ
வலுக்கட்டாயமாக நான் சொல்வதால் வந்து பேசினோம். பேசி முடித்த பிறகும் வாழ்வதற்கு விருப்பமில்லாமல் பிரிந்து செல்கின்றார்கள். அப்பொழுது அந்த வீட்டில் மாமியார் மற்றும் மனைவி, மாமனார் இவர்கள் அவரை பற்றி குறையை கூறுகின்றார்கள். அதுபோல அந்த கணவரும் மாமியார், மருமகள் மற்றும் அவருடைய மனைவியை பற்றியும் குறை கூறுகின்றார். அப்படி குறைகளை கூறும்போது அவர்கள் சில நிறைகளையும் கூறினார்கள். ஒரு 10 குறைகள் சொன்னால் ஒரு 2 நிறைகளாவது மருமகன்கிட்ட அவங்க சொன்னாங்க. அது போலவே இந்த மருமகனும் 10 குறைகள் அந்த குடும்பத்தில் கண்டாலும் 2 நல்ல காரியங்களை அவனும் கூறுகின்றான். ஆக கூறியதில் ஒரு வார்த்தை என்றும் என்னுடைய மனதில் இருக்கின்றது. கூறியது என்னவென்றால், எனக்கு அப்பா அம்மா இல்லை, என்னுடைய மாமனார் மாமியார் வயதானவர்கள், அவர்களைத்தான் நான் அப்பா அம்மாவாக நினைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அவர் செய்யக்கூடிய சில செயல்கள் எனக்கு பிடிக்கவில்லை. ஆக அவன் சொன்ன அந்த நல்ல காரியத்தை, நல்ல கருத்தை அவருடைய மாமனார் மாமியார் வீட்டில் உங்களுடைய மருமகன் உங்களை பற்றி தன்னுடைய தாயாகவும் தந்தையாகவுமாகத்தான் அவன் மதித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று கூறிய அந்த ஒரு வார்த்தை, அன்புக்குரியவர்களே, அவருடைய மனதை மாற்றியது. ஒருவருடைய நல்லதை நான் புரிந்து அதை எடுத்து கூறும்போது அங்கு சமாதானம் வருகின்றது. அதே நேரத்தில் அவர்கள் கூறிய 10 குறைகளையும் நாம் எடுத்து கூறியிருந்தால் இன்னும் அந்த குடும்பம் விரிசலாகும். ஆக குடும்பங்களில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லதை எடுத்து அந்த குடும்பத்தை எப்படி இணைக்க வேண்டும் என்பதை நாம் முயல வேண்டும். அப்படி முயலும் போது உண்மையான கிறிஸ்துவின் அருளும் சமாதானமும் குடும்பங்களில் வந்து சேரும். இதற்காக நாம் ஜெபிப்போம். குடும்பங்கள் ஒன்றாக வாழ, அன்பில் நிலைத்திருக்க இறைவனிடம் மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் அனைவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு உமது வார்த்தைகளை போதித்து நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருக்க எங்களை வழிநடத்திட வேண்டுமென்று
உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, எங்கள் நாட்டை எதிர்கொண்டிருக்கும் எல்லை பிரச்சனை, கொள்ளை நோய், பொருளாதார வீழ்ச்சி, வறுமை அனைத்திலிருந்தும் விடுவித்து நாட்டில் சமாதானமும் செழிப்பும் நிலவிட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, உன் மீது அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்னும் கட்டளையை நாங்கள் கடைப்பிடித்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்ந்திட அருள் தர உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, தீமை செய்வோரையும் நாங்கள் அன்பு செய்து நீர் சொல்லியவாறே அவர்கள் குற்றத்தை அன்போடு எடுத்து கூறி எங்கள் உறவை புதுப்பித்து கொள்ள அருள் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எங்கள் பங்கிலுள்ள முதியோர், உடல் நலமற்றோர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களை எல்லாவித பயத்திலிருந்தும் விடுவித்து உமது சமாதானமும் மகிழ்ச்சியும் அவர்களுக்கு தந்து அவர்களை ஆசீர்வதித்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக இறைவானில் வாழ்த்து பெறுவீராக. 70 வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக இறைவானில் வாழ்த்து பெறுவீராக. 70 வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மபானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆகும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவித்திட இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையை கொண்டுள்ளோம்.
ஏனெனில் உம் ஆவியானவரின் முதற் கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து ஏத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வல் கிரேஷியஸ், எல்லா திருநிலையாளர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. எனது வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயன் இதயத்தில் எழுந்திடவா.
என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயம் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயம் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மணமாகவா. மெழுகாகினே திரியாகவா, மலராகினே மணமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உன் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஞாயிறு அறிவிப்புகள். பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு வருகின்ற 13ஆம் தேதி செப்டம்பர் 13 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆன்லைன் டான்ஸ் காம்படிஷன், அதாவது நடன போட்டி நம்முடைய குழந்தைகளுக்காக நடத்தப்பட இருக்கின்றது. இதற்கான விண்ணப்ப படிவம் நீங்கள் நம்முடைய வெப்சைட்டிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கான கடைசி நாள் இன்று 6ஆம் தேதி கடைசி நாள். எனவே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து உங்கள் விண்ணப்ப படிவங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
தமிழ்நாட்டில் கோயில்கள் திறக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல மும்பையிலும் மிக விரைவில் கோயில்கள் திறக்கப்பட்டு நாம் திருப்பலியில் பங்கு பெறுவதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பை தருவார் என்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தூய மிக்கேல் அதிதூரை நோக்கி மன்றாட்டு. தூய மிக்கேல் அதிதூதரே, இறைவனின் அணியில் புகழ் பெற்றவரே, தேவதூதர்களின் தலைவரே, இறைவனுக்கு எதிராக எழும்பிய அலகுகளை எதிர்த்து போர் புரிந்து அவைகளது ஆணவத்தை அடக்கி நித்திய நரகத்தில் தள்ளிய வானவர் தலைவரே, இறைவன் சித்தத்திற்கு என்றும் அமைந்து தாட்சியில் உயர்ந்து புகழ்பெற்ற அதிதூதரே, மனிதரை படுகொடியில் தள்ளி பழிவாங்க கொதித்தழும் பசாசின் முயற்சிகளை தகர்த்தெறிந்து இறை மக்களை வல்லமையுடன் பாதுகாக்கும் காவலரே, இறை மக்களுக்கு எண்ணற்ற நன்மை செய்பவரே, எங்களை உமது பாதுகாவலில் வைக்கின்றோம். பசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இறைவனில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதித்தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுது. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை. உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை. அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில், அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி.